السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا وإياي بتقوى الله، فإن التقوى هي موصلة إلى لقاء الرب الرحمن. فاسمعوا وانصتوا إلى قول الله وهو أصدق الصادقين، ميثاقهم وقتلهم الأنبياء بغير حق وقولهم قلوبنا غلف يؤمنون إلا قليلا. سورة النساء 155. الإمام البخاري والإمام المسلم في صحيحهما بإسناد صحيح: لا تقوم الساعة حتى تقاتل اليهود حتى يقول الحجر وراءه يهودي يا مسلم هذا يهودي ورائي فاقتله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஒப்பற்ற உவமையற்ற இணையற்ற துணையற்ற சர்வ வல்லமையும் கொண்ட எல்லாம் வல்ல ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனே இந்த பிரபஞ்சத்தின் காலிக்கான சிருஷ்டிகர்த்தா. அவனே எங்களுக்கு சுகம் தருவதும் சோகம் தருவதும் நோய் தருவதும் நிவாரணம் தருவதும் உணவளிப்பதும் என்பதை மனமாற நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நமது கர்மங்களை எல்லாம் அவன்பால் தவக்குலனும் ஆன்மபரம் சாட்டுகிறோம்.
அந்த வல்ல ரஹ்மானை எச்சந்தர்ப்பத்திலும் எங்களால் ஆற்றப்படுகின்ற அத்தனை கருமங்களிலும் தக்வா என்ற மனு ஒருமையுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் உபதேச புகழை சமர்ப்பிக்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் குணத்தின் குன்று குவலய கோன் சர்தாதோ ஆலம் முஹம்மது முஸ்தபா கல்புக்கனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்கள் ஏந்தி வந்த தீனுல் இஸ்லாம் எனும் இளம் தங்களை உதட்டிலும் உள்ளத்திலும் சொல்லிலும் செயலிலும் அணுவளமும் தவறாமல் வழியொட்டி வாழ்ந்து மறைந்தும் அணையாத தீபங்களாய் அகிலமெங்கும் ஆத்மீக சுடர் படப்பிக் கொண்டிருக்கும் அன்னவரது தோழர்கள் உத்தம சஹாபாக்கள், குறிப்பாக தன் உடலையும் பொருளையும் உயிரையும் இஸ்லாத்திற்காய் ஈகம் செய்த இன்னுயிராய் பரிசளித்த புனித பத்ர் சஹாபா போராளிகள், உஹது போராளிகள், கந்தக் போராளிகள், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், அவர்களை தொடர்ந்த தபவு தாபியீன்கள், அவர்களுக்கு பின்னால் புனித இஸ்லாத்தை தங்கள் தோளோடு தோள் சுமந்து இத்தை வரை அதை ஆழ விருட்சம் போல் அகிலமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், இறைநேச செல்வர்கள் எல்லோர் மீதிலும் சாரட்டும் சேரட்டும் என வேண்டியதன் பின்னால், அல்லாஹின் நல்லடியார்களே, மோமின்களே, முஸ்லிம்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே சிறந்த உம்மத் என்றவனால் புகழ்ந்துரைக்கப்பட்ட உம்மத்தே முஹம்மதியா, நடுநிலை தவறாத சமூகம் என்று உம்மத்தன் வசத்தா என்றும் அவனால் புகழப்படுகின்ற சமுதாயமாகிய எங்கள் மீது சிறப்பான வருடங்களையும் சிறப்பான மாதங்களையும் சிறப்பான வாரத்தையும் சிறப்பான நாட்களையும் சிறப்பான சாஅத் என்னும் நேரத்தையும் வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறான். அந்த வகையில் நாம் அமர்ந்து கொண்டு இன்னும் ஓரிரு நாட்களில் பிரியாவிடை கொடுக்க போகின்ற இறைவனால் புகழ்ந்துரைக்கப்பட்ட அஷ்ஹுருல் ஹுரும், சங்கைக்குரிய மாதங்கள், மகத்துவமிக்க மாதங்கள், 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்புக்குரியவை, மகத்துவம் நிகழ்ந்தவை என்று கூறப்பட்ட முதலாவது மாதத்திலேதான் இறுதியிலே நாங்கள் அல்லாஹ்வின் மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். துல் கஅதா, அதை தொடர்ந்து துல் ஹஜ், மறுமையை இந்த உலகத்திலே உள்ள செல்வந்தர்கள், செல்வ வளம் கொழித்தவர்கள் உலகத்திலே அந்த மறுமையின் அகோர வெண்மைகளை புனித மக்கா ஷரீஃபில் உள்ள அரபா பெருவழியிலே தோளோடு தோள் நின்று குட்டையன், நெட்டையன், கருப்பன், வெள்ளையன், இழையை, பணக்காரன் என்ற பாகுபாடில்லாமல் ஒரே குரலுடன் லப்பைக் என்று கூறி சர்வதேச ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற அடுத்த மாதம் எம்மை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நமக்கு தெரியும், இன்றைக்கு 2 மாதங்களுக்கு முன் சர்வதேச ரீதியில் இஸ்லாத்தையும் இஸ்லாமிய விழுமியங்களையும் முஸ்லிம்களையும் சரிவலை பின்னல்களுக்குள் உட்படுத்தி சின்னாபின்னப்படுத்தி கூறு போட்டு அவர்களின் உள்ளங்களிலே இருக்குகின்ற இறை பக்தியையும் இஸ்லாமிய பற்றுதலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற தூய்மையான மஹப்பத் என்ற ஆன்மீக காதலையும் முளையோடு கிள்ளி ஏறுவதுதான் யூதர்களின் சதி என்பதை அந்த ஒரு தொடரிலே நாங்கள் சுருக்கமாக ஆராய்ந்தோம். சிறப்புக்குரிய மாதங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இறைவனாலும் அவனது தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் கட்டளையிடப்பட்ட மாதம். சண்டைகளோ சச்சரவுகளோ உள்குழப்பங்களோ குந்தகங்களோ போர்களோ தொடுக்க கூடாது, தொடுப்பது ஹராம் என்று இஸ்லாமிய உம்மத்துக்கு
வலிந்துரைத்து எச்சரிக்கை செய்யப்பட்ட மாதங்கள் தான் இந்த 4 மாதங்கள். எந்த நிலையிலும் கடந்த மாதங்கள் போல் எதிரிகளோடு போராடுவதோ அல்லது அவர்களை வம்புக்கு வீழ்ப்பதோ அல்லது அவர்களுக்கு உஷார் ஏற்றுவதோ சொல்லாலும் செயலாலும் உணர்வுகளாலும் நிறுத்தி வைத்து முற்றிலும் அல்லாஹுவையும் ரசூலின் பால் நமது கவனத்தை செலுத்த வேண்டிய மாதங்கள் தான் இந்த சிறப்புக்குரிய மாதங்கள். அதில் முதன்மையானது நாம் அமர்ந்து பெரியாவிடை கொடுக்க காத்திருக்கும் துல்காதா மாதம். அப்படியெனில் இந்த சிறப்புக்குரிய மாதங்களிலே யுத்தங்கள் சமர்க்களங்கள் போகக்கூடாது என்று அல் குர்ஆன் பணித்தும் கூட வருடம் அல் குர்ஆன் இறங்கிய ரமலானுடைய மாதம் பத்ருக்களம் நடைபெற்றது. புண்ணியமான மாதம் அல் குர்ஆன் இறங்கிய மாதம். வரலாற்று சரித்திரங்களை நாங்கள் நுட்பமாக மிகவும் துல்லியமாக ஆராய்கின்ற போது இந்த உலகத்தில் ஒரே இறைவன், ஒரே கஅபா, ஒரே வேதம், காத்தமுல் கிதாப் இறுதி வேதம், காத்தமுல் அன்பியா இறுதி நபி, காத்தமுல் உம்மா, இந்த உலகம் சந்தித்த சமுதாயங்களில் இறுதி சமுதாயம் என்று பெயரெடுத்த ஒரே ஒரு சமுதாயமான இஸ்லாமிய சமுதாயத்தின் பரம விரோதிகள் வேதங்கள் குறிப்பிடுவது போன்று குறிப்பாக அல் குர்ஆன் ஷரீஃப் தெட்ட தெளிவாக மிகவும் அழகிய முறையிலே நமக்கு 1400 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லித் தந்திருக்கிறது. எதிரிகள் யாரும் அல்ல, மிகவும் கெட்டவர்களான யூதர்கள், பனு இஸ்ரவேலர்கள். இந்த உலகத்திலே அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களில் மிகவும் கொடியவர்கள். ஏனைய சமுதாயத்தினர் நபிமார்களை வெறுத்தார்கள், தாவத்து பணியை வெறுத்து ஒதுக்கினார்கள். கடைசியில் சத்தியம் வெளிப்பட்ட போது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பனு இஸ்ரவேலர்களாகிய இந்த யூத சமுதாயம் நபிமார்களையே ஈவிரக்கமின்றி துடிதுடிக்க கொலை செய்து அதிலே இன்பம் கொண்டாடியவர்கள். அதைத்தான் அல் குர்ஆன் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. சூரத்தில் இஸ்ராவிலே 4வது வசனம், வகலைனா இலா பனீ இஸ்ராயீல ஃபில் கிதாபி, வேதத்திலே அல் குர்ஆனிலே நாங்கள் சிறந்த முறையில் தீர்ப்பளித்து வைத்திருக்கிறோம், தீர்ப்பே கொடுத்து வைத்திருக்கிறோம் பனு இஸ்ரவேலர்களுக்கு. லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைன், இந்த பூலோகத்திலேயே முழு உலகத்திலும் நீங்கள் 2 விடுத்தம் மட்டுமே உங்களது குழப்பங்களையும் கொடுமைகளையும் குந்தகங்களையும் நீங்கள் விரிப்பீர்கள், காட்டுவீர்கள். உங்களது கூத்துகளையே நீங்கள் விளையாட்டாக பரப்புவீர்கள். கபீரா, அதன் மூலம் இந்த உலகத்தில் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், புத்திஜீவிகள் என்று தற்பெருமை கொண்டு நீங்கள் பெருமை பாராட்டி கூறுவீர்கள் என்று கூறுகிறான். அடுத்து சூரத்தின் நிசா 155வது வசனத்திலே ஃபபிமா நக்லிஹிம் மீசாக்கஹும் வகுஃப்ரிஹிம் பிஆயாத்தில்லாஹ் வகத்லிஹிம் அல் அன்பியா பிகைரி ஹக்கின் வகௌலிஹிம் குலூபுனா குல்ஃபுன் யுமினூன இல்லா கலீலா என்று அவர்களது 2வது லட்சணத்தை வர்ணனையை எடுத்தோதுகிறார். இந்த உலகத்தில் ஒரு நாட்டுடன் இன்னொரு நாடு கல்வி, பொருளாதார, கலாச்சார, ஜியோபொலிட்டிக்கல் புவிசார் அரசியலிலே ஏதாவது இருசாரார் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டால் அல்லது 2 சமூக குழுக்களுக்கு மத்தியிலே ஒப்பந்தங்கள் மேற்கொண்டால், அது வர்த்தகமாக இருக்கலாம், அல்லது யுத்த களத்தில் சமாதான ஒப்பந்தமாக இருக்கலாம், அல்லது கலாச்சாரம் சம்பந்தமான விழுமிய ஒப்பந்தங்களாக இருக்கலாம். இந்த ஒப்பந்தத்தை முறித்து பெருநாள் போல் கொண்டாடுவதற்கும் பெயர் போனவர்கள் அந்த யூதர்கள் என்பதை அல் குர்ஆன் அழகாக சொல்லித் தருகிறது. இப்போது இந்த 2 வசனங்களையும் சொல்வதை வைத்து நடப்புவது இந்த சமகாலத்திலே புவிசார் சர்வதேச உலகிலே நாங்கள் வரலாற்று கண்ணோட்டத்திலே துல்லியமாக ஆராய்கின்ற போது இவர்களை பற்றி எமக்கு அடுத்த வரும் ஜெனரேஷன் சந்ததிகளுக்கு எத்தி வைக்க வேண்டிய கட்டாய பொறுப்பு, வரலாற்றுத்துவமான சிந்தனையும் கருத்தியலும் நம் ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமையாகும். அல் குர்ஆன் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
கடந்த கால சமுதாயத்தை பற்றி விழிக்குகின்ற போது, நபியே நீர் ஞாபகித்து பாரு, நீர் ஞாபகித்து பாரு, வலுக்குர் என்றும் உங்களுக்கு தெரியாதா, நாம் அறிவிக்கவில்லையா என்று ஆது கூட்டத்தாரை பற்றி, சமூக கூட்டத்தாரை பற்றி, ஐக்காவாசிகளை பற்றி, பனு இஸ்ரவேலர்களை பற்றி, இவ்வாறு ஒவ்வொரு சமுதாயத்தின் வரலாறுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக, பெருமானாருடைய உம்மத்துக்காக அவன் அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்பதை அல் குர்ஆனை புரட்டி ஒவ்வொரு சரித்திரத்தையும் படித்து பாருங்கள். அந்த வகையிலே இந்த அழிந்து வரும் நவீன தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் மானலாப கொடி கட்டும் இந்த அழிந்து வரும் உலகிலே இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் சூழ்ந்து கொண்டு வருகின்ற மலை போல் சூழ்ந்து வருகின்ற யூத சதிகளை நாங்கள் தெரிந்து எமது வரலாற்று சுவர்களை காப்பாற்ற வேண்டியது, எமது இஸ்லாமிய தாவத்தை பேணி பாதுகாப்பது, எமது இஸ்லாமிய விழுமியங்களை கட்டி காப்பது, அடுத்து வரும் எமது இளம் தலைமுறைக்கு புனிதமான முறையிலே இதை கற்றுக் கொடுத்து காப்பாற்ற வேண்டிய முக்கியமான கடமையிலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தொல்லை கொடுக்கவில்லை. அல் குர்ஆன் 2 விடுத்தம் இந்த உலகத்திலே குழப்படி செய்வீர்கள் என்று கூறுகிறது. இதற்கு விளக்கவுரை தருகின்ற அல் குர்ஆன் விரிவுரையாளர்களில் மிகவும் பிரபல்யம் பெற்றவர்களும் மிகவும் ஆழமான முறையிலே திருக்குர்ஆன் வசங்களை தோண்டி விரிவுரை தருகின்றவர்களில் முன்னணியாயிருக்கின்ற அல்லாமா அல் இமாம் பைவாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் தருகின்ற போது, முதலாவது பசாத் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய 2 நபிமார்களையும் தாவத்தி செய்ய சென்ற போது யூதர்கள் துடிக்க துடிக்க கொலை செய்து இரத்தவரி கொண்டாடினார்கள். அதற்கு மாற்றீடாக ஃபஸல்லல்லாஹு அலைஹிம் பிபஹ்தன்சர் வஹுவ பைரதூஸ் மலிக் பாபல், பாபல் தேசத்து அரசனாக இருந்த ரோமானிய பேரரசரை சாட்டி அவர்களுக்கு எதிராக ஒரு போர் வரியை ஊட்டி அவர்களை தோற்கடிக்க வைத்தான். முதலாவது உலகத்திலே யூதர்களுடைய கோயில் வணக்க ஸ்தலம் உடைக்கப்பட்ட வரலாறு இதுதான். உடைத்தவன் மேற்குறிப்பிட்ட மன்னன். அதனால்தான் இன்று வரை யூதர்கள் தங்களது திருமண வைபவங்களிலே மணமகனும் மணமகளும் அதிலே கலந்து கொண்டிருப்பவர்களும் திருமணம் முடிந்தவுடன் ஒரு விழாவாக அவர்கள் பருகிய குளிர்பான கிளாஸ் குவளையாக இருக்கலாம் அல்லது சூடான தேநீராக இருக்கலாம், அதை அப்படியே உடைத்து விடுவார்கள். காரணம், அன்று பரதூஸ் என்ற மன்னன் அந்த கோயிலை உடைக்கும் போது கண்ணாடிகள் விழுந்த சட்டத்தை போல் நாங்களும் உலக முடியும் வரை அந்த அடையாளத்தோடு வாழ்வோம் என்பது இன்றும் அவர்களது திருமண கலாச்சாரங்களில் ஒன்றாக இருக்கிறது. முஸ்லிம்கள் உடைத்தவர்கள் அல்ல. இரண்டாவது விடுத்தம் 1967 ஆண்டு அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகளும் இஸ்ரேல் என்கிற ஒரு புற்றுநோய் தேசம் உருப்படக்கூடாது என்று போர்க்கொடி தூக்கிய போது எல்லா நாடுகளும் தலை சாய்த்தது. ஆனால் அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. மேற்கத்திய இஸ்லாமிய விரோத நாடுகளாகிய 4 நாடுகள் இஸ்ரேலோடு தோளோடு தோள் நின்றது. ஐக்கிய அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரிட்டிஷ், பிரான்ஸ். இந்த 4 நாடுகளையும் வைத்து வளைத்திருக்கின்ற 7-8 நாடுகளை 7 நாள் போர் என்று வரலாறு குறிப்பிடுகின்ற 7 days war against Israel. இஸ்ரேலுக்கு எதிரான 7 நாள் போரை 7 நாட்களுக்குள்ளே அந்த குட்டி நாடு அன்று தொகையாய் சிரித்தவர்கள், ஆனால் மூளையிலும் பொருளாதாரத்திலும் வலித்தவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது. அன்றைய இஸ்ரேலுக்கு எதிரான போரின் தளபதியாக இன்றும் கூட வயதுவராக இருக்கின்ற ஜோர்டான் நாட்டு மன்னர் அவர்தான் தலைமை தாங்கினார் கூட்டுப்படைகளுக்கு. கண்ணீர் விட்டவராக அன்றைய அவர் கையெழுத்து இட்டுக் கொடுத்தார். இனிமேல் உங்களோடு மோத மாட்டோம், உங்களை வம்புக்கு இழுக்க மாட்டோம், நீங்கள் இயங்கலாமல். அங்கே பிரிந்தது அத்தனை அரபு இஸ்லாமிய நாடுகளை விட்டும் இஸ்லாமிய குடியரசான ஈரான் ஒரு போதும் உங்களுக்கு தோள் கொடுக்க மாட்டோம், இஸ்ரேலை ஆதரிக்க மாட்டோம். இது முஸ்லிம்களின் புனித பூமியான ஜெருசலத்தையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் ஒட்டுமொத்தமாக சூறையாடி
இஸ்லாமிய உலகையே அடிபணிய வைக்குகின்ற ஒரு சதித்திட்டம் என்று இன்று வரைக்கும் விடாப்பிடியிலே இருக்குகின்ற ஒரே ஒரு நாடு ஈரான் இஸ்லாமிய குடியரசு. கண்ணியத்துக்குரியவர்களே, இது இவ்வாறு இருக்க உலகத்திலே ஒப்பந்தத்தை முறிப்பவர்கள் எந்த சமுதாயமும் அல்ல, யூதர்கள் என்று அல் குர்ஆன் திட்ட தெளிவாக அடித்து கூறுகிறது. அண்மைக்கால நிகழ்வுகளை எடுத்து நோக்கினால், பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், பேசி தீர்த்துக் கொள்வோம் வாருங்கள் என்று பேச்சுவார்த்தை நடக்கும் போதே ஈரானிய ஆன்மீக தலைவரை கொலை செய்த வரலாறு நமக்கு தெரியவில்லையா? ஈரானிய முப்படைகளின் தலைவரும் மூளைசாலியுமான காசிம் சுலைமானிய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் என்கின்ற போதே புற நாட்டில் வைத்து ரோட் மூலமாக குண்டடித்து கொலை செய்த வரலாறு நமக்கு புரியவில்லையா? இப்படி செயற்பாட்டிலே ஒப்பந்தத்தை முறிப்பவர்கள் நாங்கள் தான் என்பதை வெளிப்படையாகவே அல் குர்ஆன் நமக்கு விளக்க உரையாக அல்லாமல் நேரடியாக கட்டித்தருகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இந்த துல்காதா மாதத்திலேதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனித மக்கமா ஷரீஃபுக்கு உம்ரா கடமை நிறைவேற்றுவதற்காக சொற்ப அற்ப தோழர்களுடன் மக்கமா நகர் சென்ற போது இதை அறிந்த மக்கத்து குறைஷிகளுக்கு உஷாரேற்றினார்கள், போட்டு கொடுத்தார்கள் அன்று வாழ்ந்த யூதர்கள். இந்த மண்ணை விட்டும் விரட்டி அடிக்கப்பட்ட முகம்மதோ அவரது தோழர்களோ மீண்டும் இந்த மண்ணுக்கு வரக்கூடாது, நீங்கள் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து விரட்டி அடியுங்கள், இந்த மக்கத்தின் வளாகத்திற்குள் நுழையவிடக் கூடாது என்ற சதி பின்னல் வலையை தீட்டிய போது அவர்களும் ஒன்று திரண்டு வந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்ரா செய்வதற்கு உள்ளே விட அனுமதிக்கவில்லை. அப்போது கவலையுற்ற கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை தோழர்களும் செய்வதறியாது திகைத்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னலாரன் பெருமானாருக்கு ஒரு ஆத்மீகமான சிந்தனையை கொடுத்தான். அப்படி என்றால் எம் இருசாராருக்கு மத்தியில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை நாமல் மேற்கொள்வோம். ஆம் என்று ஏற்றுக்கொண்ட குறைஷியர்கள் அவர்களுக்கு பின்னால் இருப்பது யூதர்கள் என்பதும் மறுமை தோழர்களுக்கு நிதர்சனமாக விளங்கிவிட்டது. ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒப்பந்தத்தின் முதலாவது நிபந்தனையே இன்று வரை சர்வதேச உலகத்துக்கு ஒரு திடுக்கிடும் உண்மையை வெளிக்கொணர்ந்து காட்டுகின்றது. அந்த ஒப்பந்தத்தின் முதலாவது, எங்களை சார்ந்தவர், அதாவது மக்காவில் இருந்து வருபவர்கள், மக்கத்து வாசிகள், அது குறைஷிகளாக இருக்கலாம் அல்லது வர்த்தக குழுவாக இருக்கலாம். அன்றைய காலம் நாடு விட்டு நாடு சுதேசிகளாக வர்த்தக குழுக்கள் செல்வதுண்டு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு, மதீனாவிலிருந்து யமனுக்கு, ஷாமுக்கு, சூடானுக்கு, இப்படியாக குழுக்கள் சென்று கொண்டிருக்கும். அப்படி வருபவர்களை உங்களுக்கு மத்தியில் தேவை முடிந்தவுடன் உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவர்களை நீங்கள் தங்க வைத்து விடக்கூடாது. அப்படி தங்கினால் உங்களது மதிமயக்கமான சூரியன் நிறைந்த முகம்மதுடைய போதனையை அவர்களுக்குள்ளே புகுத்தி விடுவீர்கள். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்களை சார்ந்தவர்கள் எனது மண்ணுக்கு வர்த்தகரியிலோ ஏதாவது ரீதியில் வந்தால், அவர்கள் தேவை முடிந்தாலும் முடியாவிட்டாலும் அவர்களை நாங்கள் காலம் கைது செய்து வைத்திருப்போம். நாங்கள் விரும்புகின்ற போதும் அவர்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். எப்படிப்பட்ட நிபந்தனை? அப்போது ஏற்குமா? சஹாபாக்களின் சிலருக்கு ஆத்திரம் மேலோங்கியது, கோபம் பீரிட்டு வழிந்தது. இருந்தும் கூட பொறுமையின் சின்னமான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களை ஆசுவாசப்படுத்தினார்கள். பொறுமையின் சிகரம் அல்லவா அவர்கள்? கோபத்தை தணித்தார்கள். சரி, ஏற்றுக்கொள்கிறோம். என் நாயகமே ஏற்றுக்கொள்கிறீர்கள் இந்த வன்முறை நிறைந்த ஒப்பந்தத்தின் ஷரத்துகளை? பரவாயில்லை, இதில் ஏதோ நன்மை நமக்கு இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக இந்த ஒப்பந்தத்தின் பெயர்தான் இன்று வரை ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது சமாதான ஒப்பந்தம் சுல்ஹுல் ஹுதைபியா என்று வரலாறு பேர் சூட்டி அழைக்கின்றது. இந்த சுல்ஹுல் ஹுதைபியா என்ற யூத சரிவனைக்குள் பின்னப்பட்டு மக்கத்து குறைஷிகளுக்கும் மதீனா வாசிகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில் நடைபெற்ற ஒப்பந்தம் நடைபெற்றது துல்காதாவான இந்த சிறப்புக்குரிய மாதம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு.
ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுகிறது. நாயகம் அவர்கள் உம்ரா செய்யவில்லை, மதீனாவுக்கு திரும்பி செல்கிறார்கள். அடுத்த வருடம் வருகிறார்கள். ஏன் 10 வருடம் இந்த ஒப்பந்தத்தின் காலம், 10 வருடம் நமக்கு இருக்கிறது. அவர்களின் நிபந்தனை நாம் ஏற்றுக்கொண்டோம் அல்லவா, நம் கடமையை சரிவரை செய்வோம் என்று வருகிறார்கள். வந்தபோது குறைஷிகள் மறிக்கிறார்கள். மறித்து, நீங்கள் உங்களது கடமையை செய்யலாம், ஆனால் ஒரு நிபந்தனை, உங்களோடு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு உறைவாள் மட்டும் இருந்தால் அதை கழட்டி வெளியே வைத்துவிட்டு நிராயுதபாணிகளாகத்தான் நீங்கள் மக்கத்து வளாகத்துக்குள் நுழைய வேண்டும். சரி, பரவாயில்லை. வாளிடப்பட்ட உரையிடப்பட்ட வாட்களையும் கழட்டி வைத்து நிராயுதபாணிகளாக மக்கமா வளாகத்தில் உள்ளிருந்து உம்ரா கடமையை நிறைவேற்றியதும் அடுத்த ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, அடுத்த வருடம் இந்த துல்காதா மாதம் தான் கடன் எடுத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, மக்கத்து குப்பார்களின் சூழ்ச்சியும் சதியும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று ஆதரவாக திகழ்ந்த யூதர்களின் சதிகளை விட்டும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்தை சுற்றி பெரும்பான்மையான யூதர்களே குழுக்களாக வாழ்ந்தார்கள். பனி குறைலா என்றும் பனி கிருதா என்றும் அவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும் இப்படி பெரும்பான்மை யூத குழுக்களுக்கு மத்தியில் சிறுபான்மையான முஸ்லிம்களே அன்று மதீனாவில் வாழ்ந்தார்கள். இவர்களில் வன்னஞ்சம் பிடித்த யூதர்களின் குழு ஒன்று மதீனாவின் தெற்கு புறத்தில் ஜலூலா என்ற இடத்திலே குடியிருந்தார்கள். இவர்கள் அன்சாரிகளான முஸ்லிம்களுக்கு அடிக்கடி தொல்லை கொடுப்பது, வம்புக்கு இழுப்பது, இதற்கும் முடிவு கட்ட வேண்டும் என்று அங்கும் ஒரு மதீனா சாசனத்தை அவர்கள் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். யூத குழுக்களின் தலைவர்களை அழைத்து, நாங்களும் வாழுகின்றோம், இந்த புனித நகரிலே நீங்களும் வாழுகின்றீர்கள், உங்களுக்கு ஏதாவது துன்பியல் ஏற்பட்டால், கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டால், ஆபத்தான நிலைகளிலும் நாங்கள் உங்களை காப்பதற்கு தோளோடு தோள் நிற்போம். அதே போன்று எங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் சகோதர வாஞ்சையுடன் நீங்களும் எங்களோடு உடன்பட்டிருக்க வேண்டும். உங்களையும் எங்களையும் தவிர்ந்த 3ஆம் தரப்பொன்று தாக்குவதற்கு வந்தால் நாம் இருவரும் சேர்ந்து அவர்களை தாக்கி முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு மதீனா சாசனத்தை மேற்கொண்டு அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி காண்கின்றார்கள். இடையிலே யூத குழுக்களுக்கு மத்தியிலே சண்டைகள் வந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களின் சிரேஷ்டமானவர்களை அனுப்பி அவர்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சமாதானத்தை மேற்கொண்டார்கள். நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த அருமை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் சென்றிருக்கின்றார்கள். அருமை தோழர்களையும் அனுப்பி அவர்களை நோய்வாய் விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து நசீகத்தும் செய்திருக்கிறார்கள். இப்படியாக ஒரு சில யூதர்கள் விஷயம் அறிந்தவர்கள் காலப்போக்கில் இஸ்லாத்தின் பால் யுத்தமின்றி, கத்தியின்றி, வாளின்றி, இரத்தமின்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதைத்தான் மேற்குறித்த அத்தியாய வசனம் சொல்லுகின்ற போது யுக்மினூன இல்லா கலீலா, இப்படிப்பட்ட கொடிய வன்னஞ்சம் படைத்த யூதிகளில் இருந்து சிறிய தொகையினரை தவிர ஈமான் கொள்ள மாட்டார்கள். மற்ற அனைவரும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் விரோதமானவர்கள் என்று திட்டவட்டமாக அல் குர்ஆன் கூறுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அது மட்டுமன்றி ஹஜ்ஜத்துல் வதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தின் இறுதி பேருரையும் இறுதி ஹஜ்ஜையும் மேற்கொண்டு அந்த அரபாத் பெருவழியிலே சர்வதேசம் அறியக்கூடிய ஒரு உபன்யாசத்தை மேற்கொண்டதும் இந்த துல்காதா மாசம் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு. அது மட்டுமல்ல, மிகவும் கொடுமைகளை பொருந்து கொண்டிருந்த யூதர்களில் பெரும் வன்முறைகளும் வன்நெஞ்சத்தை வெறுப்பு கைகளால் கொட்டிக் கொண்டிருந்த ஒரு குழுத்தான் பனு குறைலா. செய்வதறியாது அவர்களே யுத்தத்துக்கு வம்பிழுக்கார்கள். அவர்களோடு எதிர்கொண்டு அந்த போரையும் வெற்றி கொண்டார்கள் அருமை நபி அவர்கள் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இதே துல்காதா மாதத்திலேதான். அது மட்டுமல்ல, சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சமர்க்களங்கள் கண்டெடுத்த முத்துக்களில் ஒரு வீர தளபதி. அன்னவர்கள் ஸரியத்துல் ஹரார் என்ற இன்னும் ஒரு யூத குழு அவர்களோடு போரிட்டு வெற்றி வாகை சூடியதும்
ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு இதே துல்காதா மாதத்தில் தான். அது மட்டுமல்ல, முஸல்லிம் இப்னு அகீல் என்ற அருமை தோழரை இமாம் ஹுசைன் இப்னு அலி அவர்களுக்கு பல தூது கடிதங்களை கொண்டிய போது எதிர்த்தரப்பு கொண்டு இருசாராரும் மோதிய போது கூபா நகரத்திலே வைத்து பையத் என்ற ஆன்மீக தீட்சை வழங்கி அவர்களை சமாதானப்படுத்தி ஆசுவாசம் பண்ணியதும் ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு இந்த துல்காதா மாதத்திலேதான். மஅரக்கத்துல் ஃபரால் என்று இன்னும் ஒரு யூத குழுக்கு எதிராக இஸ்லாமிய வரலாறு கண்ட ஹஜரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தலைமையின் கீழ் வீறு கொண்டெழுந்த ஒரு படை ரோமானியர்கள், பாரசீகர்கள் இவர்களுக்கு எதிராக முறியடித்து வெற்றி வாகை சூடியதும் துல்காதா மாதத்திலேதான் என்பது வரலாற்று தூமிக்க ஒரு வெற்றி வாகையாகும். அது மட்டுமல்ல, ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு மதீனா உள்ளே ஜலூலா என்ற இடத்திலே குடிகொண்ட யஹூதிகளை வெற்றி கொண்டு கொடிநட்டியதும் ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு இதே துல்காதா மாதத்திலேதான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் சற்று இஸ்லாமிய வரலாற்றில் சற்று முந்தியவைகள். சமகாலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான யூத சதியையும் வலைப்பின்னலையும் நாங்கள் பின்னோக்கி வருகின்ற போது 1996-97களில் ஆக்கிரமித்த கொடிய இஸ்ரேலியர்கள் முஸ்லிம்களை துடிக்க பதைக்க விரட்டி குழந்தைகளையும் பெண்மணிகளையும் வயோதிபர்களையும் அறிஞர்களையும் கொலை செய்த போது அரபு இஸ்லாமிய அரசர்களும் நாடுகளும் கண்மூடி பொம்மைகளாக பார்த்துக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அபு நுஐம் என்ற மலையோரம் இன்றைய இஸ்ரேலின் தெற்குப்புறம் இருக்குகின்ற ஹார் ஹோமா என்ற ஒரு பெரியதொரு பிரதேசத்தை ஆக்கிரமித்து அங்கிருந்த பலஸ்தீனிய மக்களை அடித்து துரத்திவிட்டு பினாவுல் மஷ்ரூல் இஸ்திதானி சியோனிச குடிமயமாக்கல் என்ற திட்டத்தை கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்டதும் 1996களிலே. இன்று சியோனிஸ்டுகளால் அது சோதனை செய்யப்பட்டு முஸ்லிம்களின் கண்களுக்கு ஒரு தீப்பிழம்பாக காட்சி அளிக்கின்றது. துல்காதா மாதத்திலேதான் அன்று அங்கே வாழ்ந்த முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இன்னுமொரு விடயம் வரலாற்று ரீதியிலே நாங்கள் நம் சமுதாயம், நம் புத்திஜீவிகள், நமது ஆசிரியர்கள் சிந்தனையும் கூறிய நோக்கம் கொண்ட இளைஞர்கள் அறிந்திருப்பது கட்டாய கடமை. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களுடைய வரலாற்றை பற்றி ஆராய்ந்த மேற்கத்தைய வரலாற்று நோக்கர்கள், போரியல் ஆய்வாளர்கள் ஒன்றை மட்டும் மனதிலே வைத்துக் கொண்டார்கள். பின்னொரு காலம் இந்த உலகை முஸ்லிம்கள் ஆழ்ந்துவிடக் கூடாது, நாமெல்லாம் அவர்களுக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதை கங்கணம் கட்டுவதற்காக யூதர்கள் ஒன்று சேர்ந்து 100 வருடங்கள் சிலுவை போருக்காக திட்டமிட்டார்கள். வேண்டுமென்று இஸ்லாமிய நாடுகளில் நாங்கள் முஸ்லீமாகி விட்டோம் என்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் மத போதகர்களாக, ஆசிரியர்களாக, கவிஞர்களாக, சமூக சேவையாளர்களாக 100 வருடம் அவர்கள் அப்படியே வியாபித்துத்தான் இறுதியில் உலகத்திலே சர்வதேச சிலுவை போர் நடைபெற்றது. அதன் வீர தளபதியான சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பட்ட பகலிலே தூக்கிலிடப்பட்டார்கள். அதுவும் துல்காதா மாதம் ஒரு ஜும்மாவுக்கு பிறகு. ஆக யூதர்களுடைய சதியும் கொலைக்களமும் இரத்த ஆறும் முஸ்லிம்கள் பற்றுடனும் பக்தியுடனும் இருக்குகின்ற மாதங்களிலே நுழைந்து அந்த ஆத்மீகத்துவமான ஈமானிய கைத்தை அறுத்துவிட்டால் அவர்கள் உலகத்தோடு சங்கமித்து விடுவார்கள். நாங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்பதுதான் அன்றும் இன்றும் என்றும் அவர்களது தீர்க்க முடியாத தாகம் என்பதை வரலாறு நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சற்று பின்னோக்கி பார்ப்போம். சர்வதேச இஸ்லாமிய விரோத சக்திகளுக்கும் இஸ்லாமிய குடியரசு நாங்கள் எங்களது வேலையாப்பு அல் குர்ஆன் என்று மார்பு தட்டி கூடிய ஷஹீத் சதாம் ஹுசைன் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். எல்லோரும் ஈகை திருநாள், அடுத்து குர்பான் கொடுக்கும் புனித ஹஜ்ஜு பெருநாள் என்பதை ஒரு மனிதனை மிருகமாக ஒப்பிட்டு ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று தூக்கிலிட விட்டது நமக்கு வரலாறு கட்டித்தந்த பாடம் இல்லையா? லிபியாவை ஆங்கிலேயர் பிரிட்டிஷருக்கு எதிராக
உங்களது நாகரிகம் வேண்டாம், உங்களது கலாச்சாரம் வேண்டாம், நாங்கள் பாரம்பரியமான வழிவந்த முஸ்லீம்கள், எங்களை நாங்கள் ஆள வேண்டும் என்று போர்க்கொடி உமர் முகத்தார் பட்டப்பகலிலே துல்காதா மாதம் வெள்ளிக்கிழமை தூக்கிலிடப்பட்ட வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஆக யூத சதிகள் உள்ளீடு செய்வது ஒன்று ரமலான் மாதம் அல்லது துல்காதா மாதம் அல்லது முஸ்லீம்களுக்கு புனிதமான தினங்களிலேதான் அவர்கள் இரத்த ஆட்டை ஓட்டியதை வரலாற்றை நாங்கள் துல்லியமாக ஆராய்கின்ற போது அழகாக சொல்லித் தருகின்றனர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான இஸ்லாமிய சமுதாயத்தை அடக்கி ஒடுக்க வேண்டும், இவர்கள் எங்களது ஆளுகையின் கீழ் இருக்க வேண்டும், அடிமைகளாக பாவிக்க வேண்டும், அவர்களது சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்று கங்கணம் கட்டிய மேற்கத்திய நாடுகளில் நமது நாடும் அடிமைப்பட்டிருந்த அன்றைய ஏகாதிபத்திய நாடான பிரிட்டிஷ் தான் இதன் சூத்திரதாரி. அதற்கு பின்னால் இருந்து முதுகில் குத்தியது ஐக்கிய அமெரிக்கா, களத்தில் இறங்கியது பிரிட்டிஷ். கிழக்காசியாவிலே பிரிட்டிஷ் காலடி வைக்குகின்ற போது 1858 ஆண்டிலிருந்து 1960 தான் முற்றாக கிழக்காசியாவையும் மத்திய கிழக்கையும் விட்டு பிரிட்டிஷ் சுதந்திரம் தருகிறோம் உங்களுக்கு என்று படைப்பட்டாளத்தை கிளப்பி விட்டு சென்றது. இந்த 1744 ஆண்டுதான் மத்திய கிழக்கை பிடிக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுக்குள் உள்குழுக்களை ஏற்படுத்தி ஒற்றுமையை சீரழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒட்டோமன் துருக்கிய பேரரசாக இருந்த இஸ்லாமிய அரபு நாடுகளின் ஒற்றுமையை சீரழித்து துண்டு துண்டாக வெட்டி, உங்களது நாட்டை நீங்கள் தான் ஆள வேண்டும், உங்களது ஒற்றுமை தேவையில்லை, துருக்கிய பேரரசின் தேவையில்லை, நீங்கள் ஒன்று கூற வேண்டிய அவசியமோ அவசரமோ தேவையில்லை என்று அன்று பெரும் தாதாவாக மக்காவை ஆண்டு கொண்டு அடியானாக காட்சியளித்த இப்னு சஊதையும் அன்று ஒரு ஆலிமாக திகழ்ந்த இப்னு வஹாபையும் இணைத்து உள்குழப்பத்தை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களை கொன்றொழித்து செய்யப்பட்ட ஒப்பந்தம் தான் அல் மம்லக்கத்துல் அரபியத்து சஊதியா, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா, சஊது மன்னரின் முடியாட்சி என்று பெயர் மாற்றப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் என்பதை வரலாற்று புத்தகங்களை படித்து பாருங்கள். அப்போது ஏற்படுத்தப்பட்ட இயக்கம்தான் ஹரகத்துல் வஹாபியா என்று இப்னு வஹாபின் தலைமையின் கீழ் மத்திய கிழக்குக்கு, கிழக்காசியாவான எங்களுக்கு 1855 ஆண்டு கால் வைத்தவுடன் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இவர்களின் காலிகளுக்கு வந்தான் மேதா குலாம் காதியானி என்பவரை மூளை செலவை செய்து இறுதி காலம் மஹதி என்பவர் உங்களில் இருந்து நான் வர வேண்டும், இதுதான் உன்னுடைய கன்செப்ட், உன்னுடைய கருத்தியல், ஆபத்தை செய், உனக்குரிய ஃபண்டிங், நிதி உதவி, பாதுகாப்பு அத்தனையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தருகிற என்ற ஒப்பந்தம் இன்று வரை அது கைச்சாட்டன் வண்ணம் அவர்களது பாதுகாப்பின் கீழ்த்தான். எமது நாட்டிலும் நீர்கொழும்பிலே ஈஸ்டர் தாக்குதலின் பின் எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத பாதுகாப்பு நீர்கொழும்பிலிருந்து வாழ்ந்த காதியானி மக்களை அரச பாதுகாப்புடன் முப்படை பாதுகாப்புடன் வேறொரு இடத்துக்கு மாற்றிய வரலாறு நமக்கு தெரியும். அத்துடன் பாகிஸ்தானிலே அபுல் கலாம் மௌதூதி என்பவரின் ஒரு படித்தவர், பண்பாடு உள்ளவர், அவரின் தலையை கழுவி அதே ஆண்டுகளுக்குள் தான் 1945களில் ஜமாத் இஸ்லாமை ஏற்படுத்தி ஒரு குழுவாக பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்து கூதல் காய்ந்தது. அதே போதுதான் எகிப்திலே தேர்ந்தெடுத்து இஹ்வானுல் முஸ்லிமீன் ஹசனுல் பன்னாவின் தலைமையிலே அதே தற்போது உலாவடுகின்ற ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று பையத்து செய்கின்ற ஜமாஅத்து தக்ஃபீர் வல் ஹிஜ்ரா என்ற வரலாறு கூறுகின்றது. ஏனைய முஸ்லிம்களை காவிர்கள் என்று ஒதுக்குவது, இஸ்லாம் அல்லாத நாடுகளிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் வாழ்வது ஹராம், ஹிஜ்ரத்தை செய்ய வேண்டும் என்று பணிக்குகின்ற கொள்கை உள்ள ஒரு குழுவை ஏற்படுத்தியது. இதற்குள்ளே நான் திக்குமுட்டாடிய இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பாற்ற 1923 ஆண்டு லியாஸ் மௌலவி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு ஜமாத் தப்லீக் என்பதை ஏற்படுத்தி பள்ளியோடு மக்கள் ஒன்றுமைப்பட வேண்டும் என்ற தாவாவின் ஒரு வெளிச்சையும் அந்த பிரிட்டிஷிலே ஒரு நெருப்புக்குள் பூத்த மலராக ஏற்படுத்தப்பட்டது. பின்தங்கிய சமுதாயங்களில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தும் பிளவுகள் இருந்தும் அத்திவாரமிடப்பட்டது சரியான முறையில் என்று வரலாறு நமக்கு காட்டித் தருகின்றது. ஆக அதனுடைய முடிவுரைதான் இன்று இஸ்லாமிய நாடுகளை கொத்தடிமையாக்கி விட்டது இஸ்ரேல். எந்த அல் குர்ஆன் இஸ்ரேலோடு நீங்கள் ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டாம், ஒப்பந்தத்தை முடிப்பவர்கள் உங்களது உதவியாளர்களாக அவர்களை ஆக்கிக்கொள்ள வேண்டாம் என்று கூறிய அதே குர்ஆனை காலின் கீழ் வைத்துவிட்டு ஐக்கிய அமீரகம் தோளோடு தோள் கொடுத்து இஸ்லாமிய உம்மாவை அழிப்பதற்கு தற்போதும் அழித்துக் கொண்டு வருகின்றது. கண்ணியத்துக்குரிய ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இதை நாம் ஏன் சொல்கின்றோம் என்றால், யூத சதிகளினுடைய கொண்டாட்டம், திருவிளையாடல், பெத்தார் ஓட்டுவது முஸ்லீம்கள் புனிதமாய் கருதுகின்ற புனித மாதங்களிலும் புனிதமாய் கருதுகின்ற நாட்களிலும் தான் நடந்தேறியது என்பதை வரலாற்று ரீதியிலே இன்று நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். எனவே குர்ஆன் சொல்லுவது போன்று, இவர்களை பார்த்து இந்த பூமியிலே நீங்கள் 2 விடுத்தம்தான் பசாது செய்வீர்கள். அந்த 2வது விடுத்தத்தின் உச்ச கட்டம்தான் தற்பொழுது மத்திய கிழக்கிலே தீ மூட்டி புகையாகவும் தீ பிளம்பாகவும் மேலோங்கிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது மீண்டும் ஒரு ஆயத்திலே, உதினா, நீங்கள் மீண்டு வந்தால் நாங்களும் மீண்டு வருவோம், உங்களுக்கு எதிரான சக்திகளை கொண்டு வலுப்படுத்துவோம் என்று. அதே நிலைதான் எதிரான சக்திகள் ஊடாக இஸ்லாமிய நாடான ஈரானை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஈரானும் தோற்றுவிட்டால் சந்தேகமே இல்லை, இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் என்று நாம் வாழுவதனுடைய விலாசமற்று போகின்ற கொத்தடமைகளாக முஸ்லீம்களின் சொத்துகள் சூறையாடப்பட்டு ஈமானும் புலிதோண்டி புதைக்கப்பட்டு இறுதியில் யூத கலாச்சாரமே நமது ஆடை என உடுக்குகின்ற ஒரு அல்லோல கல்லோல நிலைக்கு கொண்டு வருவதே சியோனிஸ்டுகளின் திட்டமும் ஐக்கிய அமெரிக்காவின் திட்டம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே நம் சமுதாயத்தில் உலா வருகின்ற இந்த இஸ்லாமிய குழுக்கள் விரிந்த மனதுடன், சூரிய சிந்தனையுடன், நேரிய கருத்துடன் கடந்து வந்த பாதை அவரது வரலாற்றை பார்க்கட்டும். எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, எச்சந்தர்ப்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, உளவுத்துறை எப்போது நமது காடுகளிலே காலடி வைத்தது என்பதை அறிந்து ஒரு மௌனமான முறையிலே நாங்கள் ஒரே இஸ்லாமிய உம்மாவாக, இயக்கமற்ற உம்மாவாக, தப்லீக் ஜமாத் அற்ற உம்மாவாக, ஜமாத்தை இஸ்லாம் அற்ற உம்மாவாக, தரீக்கத் அற்ற உம்மாவாக, தௌஹீத் அற்ற உம்மாவாக, ஜமாத்தில் முஸ்லிமீன் அற்ற உம்மாவாக, முஸ்லிமீன் அற்ற உம்மாவாக, அல்-குர்ஆ என்ற உம்மாவாக அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குலஃபாஉ ராஷிதீன்களும் காட்டித் தந்த ஒரே உம்மத், ஒரே அல்லாஹ், ஒரே தூதர், ஒரே வேதம், ஒரே கிபிலா, ஒரே சமுதாயம் எப்போது வருகின்றதோ அன்றுதான் இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. சமாதானத்தை நிறுத்துபவர்கள் முஸ்லிம்களே என்று நாம் சொல்லவில்லை. மேற்கத்தைய நடுநிலை கொண்ட சில இஸ்லாமிய அறிஞர்களும் வரலாற்று நோக்கர்களும் அதற்காக இன்று இஸ்ரேலை ஆதரித்த நாடுகளே இஸ்ரேலை கை கழுவி தூக்கி வீசும் நேரத்திலே தமது இருப்பிடத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மன்னர் நான் தான் என்பதை உலகறிய செய்ய வேண்டும், முஸ்லிம்களின் சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்ற தன்னாதிக்கமுள்ள அரபு மன்னர்கள் அவர்களுக்கு எதிராக அவர்களே சூழ்ச்சிக்குள் அகப்பட்டு இஸ்ரேல் அங்கும் குத்தி இங்கும் குத்தி தொட்டலை ஆட்டுகின்றது. அவர்களை அழிவதற்குரிய உச்சகட்டத்தில் இன்ற உலகமயமாக்கல் சென்று கொண்டிருக்கின்றது. உலக புதிகோளவியல் அரசியல் அப்படியே திசை மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரரை இறுதியாக ஒரே ஒரு மொழி மைய புள்ளிக்கு வருகின்றோம். அல் குர்ஆன் இறங்கியது மக்காவிலே. அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உலக முஸ்லிம்களால் பக்தி பரவசத்துடன் போற்றி ஆதாரமாக கொண்டாடப்படுகின்ற ஒரே ஒரு நூல் புகாரி. இது மக்காவில் தொகுக்கப்பட்டதா, மதீனாவில் தொகுக்கப்பட்டதா, மத்திய கிழக்கில் இருந்து ஒரு இமாம் தொகுத்தாரா? இல்லை. இன்றைய கமிஷ் கோட்டையினர் ரஷ்யாவின் அன்றைய மாநிலமான ஓஸ்பெகிஸ்தான் என்ற மாநிலத்திலே புகாரா என்ற சின்ன கிராமத்திலே பிறந்த இமாம் புகாரி தான் இன்று உலகத்தில் வலம் வருகின்ற புகாரி கிரந்தத்தை ஆக்கி தந்தார்கள். அந்த வகையில் ரஷ்யாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஏற்ற பரக்கத் அந்த மண்ணுக்கு இருக்குகின்றது. அதனால்தான் ஏதோ பெட்ரோல் நிலக்கரி வளங்களையும் அல்லாஹ் அந்த மண்ணுக்கு வழங்கி இருக்கின்றான். எனவேதான் இந்த துல்காதா மாதத்தை பிரியாவிடை கொடுக்குகின்ற நாங்கள் எமது பிரார்த்தனைகளில் தனிப்பட்ட ரீதியில் அல்லது கூட்டாக நாங்கள் இருக்கும் போது அல்லது ஓய்வு நேரத்தில் இஸ்லாமிய விரோத சக்திகளுக்கு எதிரான எங்களது ஒரே ஒரு ஆயுதம் துஆ. நபி அவர்கள் சொன்னார்கள், முகுல் இபாதா அத்துஆ, இபாதத்துகளின் மூளை பிரார்த்தனை தான். இன்னுமோது ஹதீஸ் நபிமொழிகளே, முஸ்லிம்களின் ஆயுதம் குண்டுகள் அல்ல, வாள்கள் அல்ல, ரோன்கள் அல்ல, தக்வா நிறைந்த மூமின்களுடைய ஆயுதம் துஆ. அதே ஒரு ஆயுதத்தை நாங்கள் சமுதாயங்கள் மேற்கொள்ளுகின்ற போது நம் மத்தியிலே இருக்கின்ற சாலிஹீன்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதன் பொருட்டு அந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பான், இஸ்லாமிய உம்மத்தை காப்பாற்றுவான், ஒற்றுமையை நிறுத்துவான். அதைத்தான் நாங்கள் இந்த புனிதமான துல்காதா மாதத்திலே, அதிலும் அதை தொடர்ந்து வருகின்ற துல்ஹஜ்ஜாவிலும் நாங்கள் மேற்கொண்டு சித்தி தடுமாறிக்கொண்டிருக்கின்ற
ஆடு மாடுகளை விட மோசமான முறையிலே கொலை செய்யப்படுகின்ற குழந்தைகள், வயோதிபர்கள், வாலிபர்கள் சிறைப்பிடித்து சித்திரவை செய்யப்படுகின்ற இஸ்லாமிய உள்ளங்களுக்கும் எதிராக நாங்கள் ஏந்துகின்ற ஆயுதம் துஆ என்பதை வினயமாக கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம் எல்லோருக்கும் அவனுடைய குர்ஆன் என்ற பாவமன்னிப்பை வழங்குவானாக. அவனுடைய அருட்கடாட்சத்தால் அவனால் வழங்கப்பட்ட இந்த நிலையான தீனுல் இஸ்லாத்தை ரஹ்மான ரப்பே உன்னுடைய நெருங்கிய மலக்குமார்களை கொண்டு பலப்படுத்தி வைப்பாயாக. இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி விண்ணீரை ஈகம் செய்த மக்களை சுஹதாக்கள் கூட்டத்திலே அங்கீகரித்து எழுப்பி வைப்பாயாக. அந்த தூய எண்ணத்துடன் போராடுகின்ற இஸ்லாமிய உறவுகளின் பாதங்களை பலப்படுத்தி வைப்பாயாக. அவர்களது ஈமானிலே தக்வா என்ற முதிர்ந்த தன்மையை கொடுத்தருள்வாயாக. கொடிய விரோத சக்திகளை தவிடு பொடியாக்கி வைப்பாயாக. எங்களது புனித பூமியை நீ பாதுகாத்து தந்தருள்வாயாக. அல்லாஹ் நாம் வாழுகின்ற எமது தாய் திருநாட்டிலும் நிரந்தரமான சாந்தி சமாதானத்தையும் பொருளாதாரத்தின் பரக்கத்தையும் தந்தருள்வாயாக. எங்களை அன்பு கண் கொண்டு அரவணைக்கக்கூடிய அரசராகவும் ஜனாதிபதியாகவும் அமைச்சர்களையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களையும் சூழ்ந்திருக்கின்ற பலாய் முசிபத் வறுமைகளை விட்டு காப்பாற்றுவாயாக. அல்லாஹ் இந்த ஊரிலே தொழிலிலே பரக்கத்தை கொடுப்பாயாக. விவசாயத்திலும் கடல் துறையிலும் உன்னுடைய பரக்கத்தான கதவுகளை தொடர்ந்து இந்த ஏழை மக்களுக்கு நீ வாரி வழங்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுஸல்லிஹி வ நதவக்கலு அலைஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபயா இபாதல்லாஹ் அலைக்கும் பித்தக்வல்லாஹ் وإن التقوى هي موصلة إلى لقاء رب الرحمن فاسمعوا وانصتوا إلى قول الله واتقوا الصادقين. بسم الله الرحمن الرحيم. إذ قضينا في الكتاب إلى بني إسرائيل مرتين لتفسدن ولتعلن علوا كبيرا وقال أيضا فبما نقضهم ميثاقهم وكفرهم بآيات الله وقتلهم الأنبياء بغير الحق يؤمنون إلا قليلا. صدق الله مولانا العلي العظيم. وكما قال رسول الله صلى الله عليه وسلم بما كل حجر وراءه يهودي يكون الحجر ورائي يهودي فاقتله يا مسلم. رواه الإمام البخاري ومسلم. ويا إخواني في الله في روحانية إيمان الله وإسلامية طيبة مباركة تهية في الدنيا والآخرة. وإننا نعيش في هذه الدنيا الفانية الجاذبية مملوء بالتكنولوجيا الحديثة. فإن وراء ظهورنا الهلاك والمكر والحقد والحسد والظلم من بني إسرائيل اليهود والنصارى القاتلين المتمردين الأطفال والعجوز والأمهات والأجداد خاصة في أرضنا المقدس في فلسطين والشام ولبنان وإيران. فإنهم يتحدون تحديات حديدة لإغراق الإسلام وإيمانيته ونهضته وثقافته فوق تحت ثقبة عظمى في صهيونية ثقافية فانية طاغية ضالة المضلة. فإن علينا حق الدعاء لإخواننا المسلمين المجاهدين الذين يجاهدون بأنفسهم وإرضهم وأنفالهم لإعلاء كلمة الله ولحماية دولة الإسلامية ما حول العالم خاصة في الشرق الأوسط كما أحدثها دولة الإمبراطورية البريطانية بأحزاب متنبية مختلفة لإثارة الفتن والفساد بين أمة المسلمة. فإن أمتنا أمة واحدة أمة وسطى أمة خيرية تحت لواء الله سبحانه وتعالى ونبي واحد وكتاب واحد وقبلة واحد. إننا قد آمنا وصدقنا فيما يجري القيامة. بارك الله لي ونكون فاني وإياكم أمركم ما أمركم الله تعالى وأطيعوا أنهاكم وما نهاكم الله من معصيته فلا تعصوا. أستغفر عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أعزنا وأكرمنا بمنه دين الإسلام القبيل والذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على دينه كله ولو كره الكافرون المشركون من اليهود والنصارى. فيا عباد الله عليكم اتقوا الله
إن الله سبحانه وتعالى قد حذر وعلينا بالصلاة والسلام على نبينا الأكرم وخاتم الأنبياء والمتقين المرسلين بقوله هذا بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله جل وعلا ومولاه اللهم صل وسلم على سيدنا ومولانا ورسولنا ومرشدنا مربنا ومصلحنا قرة عيننا وثمرة قلبنا محمد صلى الله عليه وسلم وعلى خلفائه الراشدين المهديين من بعده صلى الله عليه وسلم أولا صاحب الثور والحراء أبو بكر الصديق وثانيا الفارق بين الحق والباطل سيدنا عمر بن الخطاب وثالثا جامع القرآن الكريم الملقب ذي النورين سيدنا عثمان بن عفان رضي الله عنه ورابعا صاحب الشجاعة والقوة الشديدة الملقب بالسيف المسلول سيدنا علي بن أبي طالب كرم الله وجهه وعلى عمين نبينا الكرام إمامنا حمزة والعباس رضي الله عنهما وعلى سبتين الكريمين العظيمين الجليلين سيد شباب أهل الجنة سيدنا حسن الشهيد بالسم المسموم وسيدنا الإمام حسين شهيد كربلاء رضي الله تعالى عنه وعلى المبشرون بالجنة وغير المبشرين بالجنة وخاصة بابنتي سيدة نساء أهل الجنة فاطمة الزهراء بتول رضي الله عنها وعلى جميع الصحابة البدريين والحديين والخندقيين أهلا أجمعين وعن جميع المسلمين والمؤمنين ما دامت السماوات والأرض اللهم كن للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات منهم الأحياء والأموات اللهم احفظ أنبال مسلم فلسطين اللهم احفظ حقوق الشرق الأوسط اللهم أيد وشجع قواتنا ومجاهدين الذين يجاهدون ليلا ونهارا اللهم اجعلهم شهداء مقبولين في محشر يوم القيامة اللهم شدد شمل اليهود والنصارى اللهم فرق جمعهم اللهم شدد شملهم اللهم فرق جمعهم اللهم وصلنا واحفظهم من مكرهم وظلمهم وحقدهم وحسدهم برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى واليتامى والمساكين بل بغي يعظكم لعلكم تذكرون وذكروا الله الجليل